அனைத்து முக்குளத்து சொந்தங்களுக்கும் டிசி துரைப்பாண்டியனின் பணிவான வணக்கங்கள் கோடி. இன்றைக்கு எதுக்காக இந்த பதிவுன்னு கேட்டிங்கன்னா, நமது முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கான பதிவு தான் இது. தென் மாவட்டங்களில் உள்ள நமது முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களுக்குள்ள பிரிவினைகளை தூண்டிவிட்டு தூண்டில் போட்டு இழுப்பதற்காக முயற்சி செய்து வந்து கொண்டிருப்பவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர்களும் அணியினர்களும். அதனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர்கள் வீசக்கூடிய தூண்டில்ல நமது முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் யாருமே சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. பொதுவாகவே தூண்டில்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. தூண்டில்ல உடனே படக்குன்னு மாற்ற மீன் என்ன மீன் தெரியுமா? கெண்ட மீன். ஏன்னா அந்த கெண்ட மீன் தான் எப்போவுமே வாயை பழக்கும். யாரா என்ன போடுவாங்கன்னு வாயை பழக்கும். அதான் உடனே தூண்டில் போட்டுன்னு உடனே போய் மாட்டிக்கிடும். அதுதான் கெண்ட மீன். அதே ஆற்றுக்குள்ள இன்னொரு மீன் இருக்கு, ஐர மீன். அந்த ஐர மீன்களை மட்டும் தூண்டில் போட்டு யாராலும் பிடிக்கவே முடியாது. கூட்டமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். எல்லாருமே நம்ம ஐர மீன்களாகவே வாழுவோம். யாருமே ஒருத்தர் கூட கெண்ட மீன் மாதிரி வாய பிளக்க வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சிட்டு இருக்காரு? தேவமாறு தானே, 500க்கு 1000 கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ரெட்டையில இன்னைக்கு அவர் கையில் இருந்துகிட்டு இருக்கு. அதை வச்சு அவர் ஆடிக்கிட்டு இருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக ஆகட்டும், புரட்சித் தலைவி அம்மா அவர்களாக ஆகட்டும், இருவருமே மாபெரும் வெற்றி கண்டதுக்கு காரணம் நம்முடைய முக்குளத்து சமுதாயத்தினுடைய ஓட்டுகள் தான். அது எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டாம், வரலாற்றிலே இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி அங்கே இன்னொரு மாபெரும் சக்தி ஒன்று இருந்துச்சு. அது என்ன சக்தின்னு கேட்டிங்கன்னா, சின்னம்மா என்கின்ற ஒரு சக்தி இருந்துச்சு. அதனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு. அதிமுக என்றால் தேவமாறு கட்சி அப்படின்னு எல்லாருமே அன்னைக்கு பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த அதிமுக கட்சியில் இன்னைக்கு நம்மளுடைய சின்னம்மா அவர்களுக்கு இடம் இல்லாமல் ஒதுக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம என்ன முகத்தை கொண்டு ஓட்டு போட முடியும்? நீங்களே யோசிங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா யாருமே எடப்பாடி பக்கமே போக மாட்டீங்க. ஏன்னா மரணமே காணாத மாமன்னர் புலித்தேவர் அவர்களுடைய வழியில் அந்த நாம் மானம் ஒன்றே பெரிது என்று அன்று முதல் இன்று வரை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நம்மளுடைய மானத்தை யாரும் அடகு வைத்து விட வேண்டாம். நமது தாய், புரட்சி தாய் சின்னம்மா தான். சின்னம்மா எந்த வழியில் போகிறாங்களோ அந்த வழியில் நிச்சயம் நாம் போவோம், நிச்சயம் வெல்வோம், ஒற்றுமையாக இருப்போம். அதுக்காக எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடிய 500க்கும் 1000க்கும் எச்சிக்கலத்தனமாக யாருமே போக வேண்டாம். அனைவருக்கும் நமது தாய், புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஒரு வழியை காட்டுவார்கள். பொறுமையாக இருந்து கடைப்பிடிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியன்.